தரிசனமாலய தரிசனம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு செல்வ முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த ஆலயம் 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. முற்காலத்தில் இப்பகுதி முழுக்க முழுக்க முந்திரி மரங்கள் நிறைந்த சோலையாக இருந்தது. காலப்போக்கில் இப்பகுதியில் குடியிருப்பு மற்றும் தொழில் நிறுவனங்கள் பெருகிய போது பக்தர்களின் முயற்சியால் இந்த அழகிய ஆலயம் உருவானது. மூலவராக வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். இத்தலம் தொழில் மற்றும் வியாபார விருத்தி தரும் மிகச்சிறந்த பரிகார தலமாக இப்பகுதி மக்களால் பெரிதும் நம்பப்படுகிறது. இக்கோயில் வளாகத்தில் விநாயகர், சிவன், ஆஞ்சநேயர், விஷ்ணு, துர்க்கை மற்றும் நவக்கிரகங்கள் ஆகிய அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. இக்கோயிலில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக அமைப்புகள் சார்பில் இக்கோயிலில் மாபெரும் திருவிளக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படுகின்றன. தல வரலாறு. இந்த ஆலயம் 1989ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. முதலாக சிறிய அளவில் விநாயகர் கோயில்தான் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மறைமலை நகர் பக்தர்களின் சிறு சிறு காணிக்கைகள் மற்றும் அங்குள்ள சில தொழிற்சாலைகள் கொடுத்த தொகையின் மூலம் முருகர் சன்னதி மற்றும் ஐயப்பன் சன்னதி ஆகிய சன்னதிகள் அமைக்கப்பட்டு 1991ஆம் ஆண்டு ஸ்ரீ மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் தலைமையில் குடமுழக்கு விழா நடைபெற்றது. அதன் பிறகு வைத்தீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், தையல் நாயகி சிவகாமி உடனுரை, கோடையில் குளிர் தந்த ஈஸ்வரன், பவானியம்மன், அங்காரகன், முப்பெரும் தேவியர், நவக்கிரகம் ஆகிய சன்னதிகள் அமைக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு திருக்குடமுழக்கு விழா காஞ்சி பெரியவா மற்றும் கருங்குடி ரகோத்தம சுவாமிகள், மேல்மருவத்தூர் ஆன்மீக தொண்டு தலைவர் கோபா அன்பழகன் ஆகியோர் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதன் பிறகு 2020ஆம் ஆண்டு மறைமலை நகர் ஆன்மீக பெருமக்கள் அனைவரின் நிதியுடனும் ராஜகோபுரம், கொடிமரம் ஆகியவை அமைக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி காஞ்சி பெரியவரின் ஆசியுடன் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தற்போது இந்த கோயில் ஒரு முழுமையான கோயிலாக காட்சி தருகிறது.
இந்த ஆலயம் மறைமலை நகர் இணைவு 2, அதாவது மறைமலை நகரின் மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் அமைந்து அருள்பாலிக்கும் அனைத்து தெய்வங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களாகும். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை உடனே அருளும் கண்கண்ட தெய்வமாக அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத செல்வமுத்து குமாரசுவாமி இங்கு பிரதான தெய்வமாக அமைந்து அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயம் அறக்கட்டளையாக இருந்து செயல்பட்டு வருகிறது. இந்த அறக்கட்டளையில் 12 பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இங்கு 5 நிலை ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. 5 நிலை ராஜகோபுரம் என்பது கோயில்களின் நுழைவாயிலில் அமைக்கப்படும் 5 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான கோபுரமாகும். இது 5 தளங்களையும் கலசங்களையும் கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கும். இடும்பன், கடம்பன் இருவரும் முருகனின் முக்கிய பரிவார தெய்வங்கள் மற்றும் சீடர்கள் ஆவர். இவர்களின் சன்னதி இங்கு அமைந்திருக்கிறது. விநாயகர் தனி சன்னதியில் வீற்றிருப்பது சிறப்பு மிக்கது. ஆன்மீக ஆற்றலின் மையமாகவும் மனிதனின் முதுகுத்தண்டின் தத்துவமாகவும் கொடிமரம் திகழ்கிறது. கொடியேற்றத்தின் மூலம் இறைவனின் வருகையை அறிவிப்பதோடு கடவுளுக்கு நிகரான சக்தியையும் இது கொண்டுள்ளது. மூலவருக்கு நேர் எதிரே அமைக்கப்படும் இந்த மரம் ராஜகோபுரத்தை விட உயரம் குறைவாகவும் கருவறை விமானத்திற்கு இணையான உயரத்துடனும் இருக்கும். மனித உடலை அடிப்படையாக கொண்டு கோயில்கள் ஆகம விதிகளின்படி அமைக்கப்படுகின்றன. அதன்படி மனிதனின் மூச்சு ஓட்டத்தை சீராக்கும் சுழிமுனை நாடியைப் போலவே ஆன்மீக ஆற்றலை நிலைநிறுத்த கொடிமரம் உதவுகிறது. கொடிமரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மனும், நடுப்பகுதியில் திருமாலும், மேல் பகுதியில் சிவபெருமானும் உறைவதாக ஐதீகம். திருவிழாக்களின் போது கொடிமரத்தின் வழியாகவே தேவர்கள் ஆலயத்திற்குள் வருகை தருவதாக நம்பப்படுகிறது. கடவுளை நேரில் தரிசிக்க முடியாத போது கொடிமரத்தின் அடியில் விழுந்து வணங்குவது இறைவனை நேரடியாக வணங்குவதற்கு சமமாகும். அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார்.
இவரை வழிபடுகின்ற பொழுது இல்லத்தில் செல்வம் குன்றாமல் எப்பொழுதும் நிறைந்து காணப்படும். அடுத்ததாக ஸ்ரீ நர்த்தன கணபதி வீற்றிருக்கிறார். நர்த்தன கணபதி விநாயகப் பெருமானின் 32 திருவுருவங்களில் 16வது வடிவமாகும். நர்த்தனம் என்றால் நடனம் என்று பொருள். இவர் ஆனந்தமாக நடனமாடும் கோலத்தில் காட்சியளிக்கிறார். தமது கரங்களில் பாசம், அங்குசம், தந்தம், மோதகம், அச்சய மாலை போன்றவற்றை ஏந்தியிருப்பார். தடைகளை நீக்கி கலைகளில் சிறந்து விளங்கவும் வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதி பெறவும் இந்த வடிவத்தை வழிபடுவது வழக்கம். அவரைத் தொடர்ந்து ஸ்ரீ குரு பகவான் வீற்றிருக்கிறார். அருகில் தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிக்கிறார். வியாழக்கிழமைகளில் இவர்களை வழிபாடு செய்கின்ற பொழுது ஞானம் பெருகும். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்ற பொழுது அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். மகாவிஷ்ணு சன்னதியும் துர்க்கை சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. ராகு காலங்களில் துர்க்கைக்கு இங்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெறுகின்றன. இங்கு இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் வந்து கலந்து கொண்டு துர்க்கை அம்மனின் அருளை பெறுகின்றனர். ஸ்ரீ சக்தி ஐயப்பன் சன்னதியும் அமைந்திருக்கிறது. கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை இடுகின்ற இப்பகுதி பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஐயப்பன் முன்பு மாலை அணிந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். திருப்பதி வெங்கடாச்சலபதி தனது திருமணத்திற்காக குபேரனிடம் பெருந்தொகையை கடனாக பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே செல்வத்தின் அதிபதியான குபேரனை வேண்டி திருமால், அதாவது வெங்கடாச்சலபதி மற்றும் மகாலட்சுமியை வழிபடுவது கடன் தொல்லைகளை நீக்கி வீட்டில் செல்வம் மற்றும் ஐஸ்வர்யத்தை பெருக்கும். இந்த திருக்கோயிலின் ஸ்ரீ மகா குபேர வெங்கடாச்சலபதி விசேஷம் நிறைந்தவர். இவரை வணங்கினால் இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்பப் பெற முடியும். இவரைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ சரஸ்வதி என 3 தேவியர்களின் சன்னதியும் அமைந்திருக்கிறது. 3 தேவர்களையும் வணங்கினால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும். அருள்மிகு தையல் நாயகி ஸ்ரீ பைரவர், அங்காரகன், காலபைரவர், சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய இயலும். சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று தையல் நாயகி உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கல்யாணம் நடைபெறும். மாதந்தோறும்
ஏராளமான திருவிழாக்கள் இங்கு நடைபெறும். செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு காலையிலும் மாலையிலும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெறும். வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு 108 பால்குடம் 4 மாடவீதி வழியாக வலம் வந்து சிறப்பு அபிஷேகம், அர்ச்சனை, மகா தீபாராதனை மற்றும் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும். ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானுக்கு பால்குடம் எடுத்து சிறப்பு அபிஷேகம், சந்தன காப்பு அனைத்தும் வெகு விமர்சையாக நடைபெறும். ஆனி மாதத்தில் சிவபெருமானுக்கும் மகா குபேர வெங்கடாச்சலபதிக்கும் திருமஞ்சனம் நடைபெறும். ஆடி மாதத்தில் 32 நாட்களுமே பவானி அம்மனுக்கு தினசரி மகா அபிஷேகம் நடைபெறும். ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகச்சிறப்பாக நடைபெறும். புரட்டாசி மாதம் 32 நாட்களும் அருள்மிகு மகா குபேர வெங்கடாச்சலபதிக்கு தினசரி அபிஷேக, அர்ச்சனை, ஆராதனை நடைபெறும். ஐப்பசி மாதத்தில் மகா கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹார நிகழ்ச்சி 10 நாட்கள் திருவிழாவாக இங்கு கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் 48 நாட்கள் ஸ்ரீ சக்தி ஐயப்பனுக்கு காலையில் தசாபிஷேகம் நடைபெறும். 48வது நாள் மண்டல பூஜை மகோத்சவம் மற்றும் ஆழி பூஜை நடைபெறும். மார்கழி மாதத்தில் மகா குபேர வெங்கடாச்சலபதிக்கு தினமும் காலை 4:30 மணிக்கு அபிஷேகம் 32 நாட்களும் சிறப்பாக நடைபெறும். தை மாதத்தில் தைப்பூச விழா மிகச்சிறப்பாக இங்கு நடைபெறும். பௌர்ணமி பூஜையும் சிறப்புற அமையும். மாசி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை தோறும் வேல் பூஜை நடைபெறும். மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை, அபிஷேகம், ஆராதனை நடைபெறும்.
பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் பால்குடம் நகர்வலம் வந்து அபிஷேகம் நடைபெறும். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் ஏராளமான திருவிழாக்கள் மறைமலை நகர் பகுதி மக்களின் ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக இங்கு நடைபெறும். இது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி, சதுர்தசி, பௌர்ணமி, சிவராத்திரி, பிரதோஷ நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறும். அமைவிடம், வழித்தடங்கள். மறைமலை நகர் பேருந்து நிலையம் மற்றும் மறைமலை நகர் ரயில் நிலையத்திற்கு அருகில் இக்கோயில் அமைந்துள்ளது. சென்னை, தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து செல்லக்கூடிய வழித்தடங்களில் இந்த ஊர் உள்ளது. தரிசன நேரம் தினமும் காலை 5:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாக காணப்படும். இன்று ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் இணைவு 2 அமைந்திருக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத செல்வமுத்து குமார சுவாமியையும், உடன் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு தெய்வத்தையும் மனமுருகி வழிபட்ட பலன் இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியின் மூலம் அனைவருக்கும் கிடைத்திருக்கும். அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத செல்வமுத்துக்குமார சுவாமியின் அருள் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.